இயேசு கிறிஸ்து தம் வாழ்க்கையை மனித குலத்திற்காக அர்ப்பணித்தார். அவர் உலகத்தில் அன்பையும் கிருபையையும் பகிர்ந்து மனிதர்கள் வாழ்வில் நன்மையை உருவாக்கினார். ஆனால் இறுதியில் அவர் கஷ்டமும் துன்பமும் அடைந்து சிலுவையில் மரித்தார். தேவகுமாரன் இயேசு சிலுவையை தாங்கி காயங்கள் வலி நிறைந்த பாதையை கடந்து சென்றார். அவர் ஒரு பாவம் செய்யாதவர், ஆனாலும் மனித குலத்தின் பாவத்திற்காக அவர் தம்மையே சிலுவையில் அர்ப்பணிக்க முடிவு செய்தார். இயேசுவின் சிலுவை மரணம் மனித குலத்திற்கு மன்னிப்பு மற்றும் மீட்பு தரும் பாதையை உருவாக்கியது. நம்மீது கொண்ட அன்பினால் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரோமர் 5:8 அவர் தம் உயிரைக் கொடுத்து நம்மை பாவங்களிலிருந்து சுத்திகரித்தார். இயேசுவின் சிலுவை மனிதனை மீண்டும் தேவனின் அருகில் கொண்டு சேர்த்தது. யோவான் 3:16 கூறியது போல உலகத்தின் மேல் கொண்ட அன்பினால் தமது ஒரே குமாரனை அர்ப்பணித்தார். இயேசுவின் மரணம் நமக்காக நிகழ்ந்ததே தேவனின் மிகப்பெரும் கிருபையை வெளிப்படுத்தினார். இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் நம் வாழ்க்கையில் நமது பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இது மனிதனை ஒரு புதிய வாழ்க்கைக்கு திருப்பிக் கொண்டு வந்தது. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்வது போல, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் வாழ்வது அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இயேசுவின் சிலுவை மரணம் மனித குலத்திற்கு அளித்த பெரும் பரிசு. அவர் நம்மை மன்னிக்கவும் நாம் வாழ்வில் பாதுகாக்கவும் தியாகம் செய்தார். இந்த விசுவாசம் நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் மற்றும் சோதனைகளை கடக்க உதவுகிறது. நம்மை சுத்திகரிக்கும் கிருபை இதுவே.